டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கை பற்றி நான் நிறைய முறை பேசலாம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் டாபிக் என் மைண்டில் கன்ஃபியூஷனாக போயிட்டு இருந்துச்சு. பிஃபோர் சீயிங் திஸ் வீடியோ, ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனல்ஸில் எவ்வளோ விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம், அதுக்காக நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க போல்டு மூவ் அப்படின்ற அளவுக்கு. பட் இந்த வீடியோ போடக்கூடிய அளவுக்கு நான் அந்த போல்டு மூவ் அந்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கலையோ அப்படின்ட்டு ஆஃப்டர் ஐ சீன் தட் வீடியோ எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சவ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலோட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். வை டூ மென் ஏட் விமன் அப்படின்ற சம் டாபிக்ஸ் தான் அது. ஸோ ஏன் ஆண்கள் பெண்களை அவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படின்றது தான் மணி அவங்களோட சேனலில் பேசியிருப்பாங்க. ஸோ நான் அதை ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச டாபிக். ஸோ அவங்க அதில் நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதலாவது அந்த வீடியோ அவங்க தொடங்கின முறையே பார்த்தீங்க அப்படின்னா அடலசன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வச்சு தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக நான் அந்த படத்தை பார்க்கல, பட் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு படங்களில் அந்த படமும் ஒன்று. பட் பிஃபோர் வி கோயிங் இன் டு அடலசன்ஸ், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய மூவிகள் ஆணை முற்படுத்தியும் ஆண் அதிகாரத்தை முற்படுத்தியும் தான் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த படத்தில் மேலே தூக்கி நிறுத்ததும் ஃபீமேலை இறக்கி, இல்லைனா ஃபீமேல் மேலே பார்த்து லவ் பண்ணி விழுந்து அவங்கள ரொம்ப ரொமான்ஸ் பண்ணி தேடி லவ் பண்ணி அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். லவ்வில் மாறுபட்டு இருந்தாலுமே ஒரு ஃபீமேல் கேரக்டர் எப்போவுமே மேல் கேரக்டரை தூக்கி நிறுத்துகிற ஒரு கேரக்டராகவும், அந்த ஃபீமேல் கேரக்டர் எப்போவுமே மேல் கேரக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கிற கேரக்டராகவும் தான் மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் அந்த கமெண்ட்லேயே பார்த்த ஒரு விஷயம் இறைவி படம். ஸோ இறைவி படத்தை நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இறைவி படத்தில் பெண்களை பல பரிணாமங்களில் காட்டியிருப்பாங்க. அது பெண்ணுடைய தவறுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எண்டில் அவன் எப்படி முடிச்சிருப்பான் அப்படின்னா ஆண் அதிகாரத்தோட முடிச்சிருப்பான். ஸோ அந்த படத்தோட எண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஸ்டோரி ஃபுல்லாக நான் சொல்ல விரும்பலை. ஸோ ஸ்டோரிக்கு பதிலாக ஒரு எண்டு சொல்கிறேன். விஜய் சேதுபதி, எஸ் ஜே சூர்யா, பாபி சிங்கா இவங்க 3 பேருமே பிரதர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் விஜய் சேதுபதி மட்டும் எஸ் ஜே சூர்யாவோட கூட பிறந்த சகோதரர் கிடையாது. பாபி சிங்கா எஸ் ஜே சூர்யாவோட பிரதர். ஸோ பாபி சிங்கா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட ஒய்ஃபை லவ் பண்ணுவார். ஸோ அதை அவங்க ஒய்ஃபுக்கே கன்வே பண்ணியிருப்பாரு. பட் அவங்க அதை ஏற்றுக்கவும் இல்லை. ஸோ அதை ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி தெரிஞ்சு அஞ்சலி கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அந்த கோவத்தில் தான் பாபி சிங்காவை ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் கொன்றாரு. ஸோ கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, எஸ் ஜே சூர்யா அவரை பாபி சிங்காவை தம்பியை கொன்ன கோவத்தில் நேராக விஜய் சேதுபதி சுட்டு தள்ளிடுறாரு. அப்படியே அவர் சுடும்போது சொன்ன ஒரு விஷயம் நீ என் தம்பி மாதிரி, அவன் என் தம்பி அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் ஆனன அப்படின்னு சொன்னா நான் மேல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. என்னதான் மேலா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கேரக்டர் ஒரு கல்யாணான பெண்ணை நேசிக்கிறதும் அந்த பொண்ணுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறதும் எந்த ஒரு ஆணுமே விரும்ப மாட்டான், தான் மனைவி இன்னொருத்தனால காதலிக்கப்படுறத. ஸோ அதனால தான் இந்த கொலை அரங்கேறி இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல ஆண் அதிகாரம் தெரியப்பட்டது. ஸோ இதை நான் லைட்டாக அந்த படங்களில் பார்த்தேன். ஸோ அதை தவிர்த்து நான் முக்கியமாக ஒரு படம் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இன்ன வரைக்கும் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆன் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. இட்ஸ் லவ் டுடே. ஸோ இது எனக்கு மட்டும்தான் தோணிருக்கான்னு தெரியல, பல பெண்களுக்கு தோணுச்சாலும் தெரியல. லவ் டுடே முழுக்க ஆண்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த படமோட ஹீரோயின் பண்ணதை ஹீரோ ரியாக்ட் பண்ணார். பட் ஹீரோ பண்ணதுக்கு ஹீரோயின் ரியாக்ட் பண்ணது காமெடி கண்டென்ட்டை மட்டும்தான் அதை வச்ச மாதிரி தெரிஞ்சுது. பட் என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு மாமா குட்டின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதாவது ரெண்டாவது காதல், ஒரு காதல் இருக்கும்போது ரெண்டாவது காதல் இருக்கும்போது அது மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பெண்களுக்கு எத்தனையோ மாமா குட்டிகள் இருந்தாலும் அந்த இடத்துல ஆண் தான் மாமா குட்டியாகவே இருக்கான். ஸோ வை ஆணுக்கு எந்த நியமும் வைக்கப்படலை. இதெல்லாம் பேசும்போது இவன் ஃபெமினிஸ்ட் பேசுகிறாவா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் எது பேசினாலுமே ஃபெமினிசம் பேசுகிறா அப்படின்றது தான் இன்றைய காலத்தில் கமெண்ட் செக்ஷனில் போய் ஒரு பொண்ணு பேசினாலே இவன் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெமினிசம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு எங்ககிட்டே கேட்குறாங்க. ஸோ ஃபெமினிஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் பேசுகிறோம். ஆண்ட்ரூ டேட் அப்படின்ற ஒருத்தரை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அவர் ஆண்களை ரொம்ப மாற்றிருந்தாருன்னு முழுக்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஆண்ட்ரூ டேட்டை பற்றியும் அவர் எப்படி அவர் போதனைகளை சொல்கிறாரு அண்ட் ஹவு டூ ஈ டெல்ஸ் அபவுட்
விமன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் இருந்துச்சு. ஆண்ட்ரூ டேட்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் ஆண்ட்ரூ டேட் பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் என்னால் முழுசாக சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் வர்த் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ஆண்கள் பெர்ஸ்பெக்டிவ் ஆண்களுக்கு நான் வந்து ரீசெண்டாக ரொம்ப 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 ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் பார்த்தேன். பிஃபோர் நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி விமென்ஸ் ஆர் நாட் ரைட். நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ப்ராசிக்யூட்டிவ் விமென்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. தட் இஸ் அ வெரி ராங் திங். ஏன்னா ஒரு குழந்தை பார்க்கும் போது கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். அதை நான் ரைட்டுன்னு சொல்லலை. பட் இதையெல்லாம் அப்போசிஷன் பண்ணி பேசுகிறதுக்குனே, இதெல்லாம் வச்சு ஓல்டு பெண் சமுதாயத்தையே அப்போசிஷன் பண்ணி பேசுகிறதுக்குனே ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல் இவர். ஸோ அந்த சேனல் வந்து பேசிக்காக எதுக்காக ரெடி பண்ணப்பட்டது அப்படின்னா, பெண்களை முற்றிலும் அவதூறாக பேசுறதுக்காகவே அந்த சேனல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் வந்து ஒரு பர்ஃபெக்டானவ கிடையாது, அந்த பர்ஃபெக்ட் விஷயத்தையும் நான் சொல்லலை. பட் ஏன்னா இன்ஸ்டாவில் பல பெண்கள் அரைகுறை ஆடையோட ஆடிட்டு தான் இருக்காங்க. தட் இஸ் நாட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். பட் இவர் அவரோட சேனலில் என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த சேனல் பேர் வந்து உளறி கொட்டவா. அந்த சேனல் இன்ஸ்டாலையும் இருக்குது, யூடியூப்லையும் இருக்குது. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இன்ஸ்டாவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்து எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனை சொல்லிடுறேன். காட்டும் பெண்களை விட திறந்து காட்டும் பெண்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு சேனலுக்கு 70.5K ஃபாலோவர்ஸ். ஸோ இவரோட போதனை என்ன அப்படின்னா, அவுத்து போட்டு காட்டினாலோ ஒரு பொண்ணு எப்படி வந்து நின்னாலோ பல லைக்குகள் குவிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ், பெண்கள் ஆபாசமாக இருக்கிற வீடியோஸை போட்டு அதுக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கே ஏண்டா அப்படின்னு தான் கேட்குறான். ஸோ இன்ஸ்டாவில் அவள் என்ன வேணால் போடுவா, அது தப்பு தான். இட்ஸ் நாட் ரைட். அவங்க போடுறது சரியில்லை தான். ஸோ அதை இத்தனை பேர் பார்த்துருக்கான், அத்தனை ஆண்கள் பார்த்துருக்கான், அத்தனை பேர் லைக் போட்டிருக்கான், அது தப்பு கிடையாது. பட் இவங்க பண்ணுறது மட்டும் என்ன விதத்தில் தப்பாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரைட் இல்லை, தவறு தான், முற்றிலும் தவறு தான். அந்த பொண்ணுங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அவங்க இந்த சொசைட்டியை மொத்தமாக கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இன்ஸ்டாகிராம் இன்னும் இந்த மாதிரியான நியூடிட்டி சேனல்ஸை வச்சிட்ருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி சேனல்ஸ் நான் பார்க்கும்போது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து இவர் கண்களில் மட்டும் படுகிறதுக்கு என்ன காரணம்? நீ எப்படி சர்ச் பண்ணி போறியா? அதுதான் எனக்கு மெயின் கேள்வியாக இருந்துச்சு. யூடியூப்லேயும் இவர் சேனல் வச்சுருக்காரு. யூடியூப்பில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்ட் ஃபன் இட்ஸ் டாப் வித் அன்லிமிட்டட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ட்டு பிளா 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 ஏதோ போட்டிருப்பாரு. யூடியூப்பில் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக போட தெரிஞ்ச உனக்கு இன்ஸ்டாவில் ஏன் ப்ரொஃபஷ்னலாக போட தெரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுச்சு பிரதர். ஆக்சுவலி வந்து இவர் சேனல் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் வந்து 9ஆம் வகுப்பு மாணவி வந்து குழந்தைய பெற்றிருக்கான். அதுக்கு காரணம் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன். அந்த பையனை போஸ்கோவில் கைது பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் நியூஸு. அந்த லூஸு இந்த நியூஸை தன்னோட சேனலில் போட்டுச்சு. ஸோ போட்டது எந்த தவறும் இல்லை. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணல, இதெல்லாம் பேசின வரைக்கும் சரிதான். அந்த பொண்ணு என்னமோ தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்ட வரைக்கும் சரிதான். அதுக்கப்புறம் அவர் பேசினாரு தெரியுமா ஒரு வார்த்தை, இட்ஸ் வெரி ராங். நீ வந்து அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே தப்பு லா தான். இதே விஷயத்த அந்த 2 பொண்ணு பையன் 2 பேருமே 18 வயசுக்கு மேலே சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா இது தப்பாக வந்திருக்குமா? அந்த 9th படிக்கிற பொண்ணு ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணி குழந்தை பெற்றிருந்தானா இட்ஸ் நாட் அ க்ரைம். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது இந்த விஷயத்த பண்ணியிருந்தானா இட்ஸ் நாட் அ க்ரைம். அப்போது 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் படிக்கும் போது இந்த விஷயத்தை பண்ணும் போது அது க்ரைமாக தெரிஞ்சிருக்குன்னா அந்த பையனை மட்டும் போஸ்ட்களை பிடிச்சி போட்டது எப்படி நீங்கள் தப்பா கரெக்டுன்னு சொல்லி அந்த பொண்ணை தவறுன்னு சொல்கிறீங்களோ அந்த பொண்ணு தவறு தான், அந்த பையனும் தவறு தான். 2 பேருக்குமே ஒரே தண்டனையை கொடுத்துருக்கலாம் சட்டம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நாடோட சட்டத்தில் வந்து போஸ்கோ ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு மட்டும் தான், ஆண்களுக்கு இல்லை. இந்த விஷயத்த தவறுன்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கோ, உங்களுக்கும் உரிமை இருக்கோ, அதே அளவுக்கு சட்டங்கள் அந்த மாதிரி ஏற்றப்படவில்லை. 18 வயசுக்கு மேலே பண்ணால் இது கரெக்டுன்னு சொல்கிற உலகம் 3 வருஷத்தில் எப்படி மெச்சூரிட்டி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதுனா தெரியல. ஏன்னா 17 வயசு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா 18 வயசு. ஆனால் 10 நாளுக்கு முன்னாடி அந்த பண்ணது வந்து தப்புன்னு சொல்கிற உலகம் 10 நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, மைண்டில் மேஜர் அப்படின்னு சொல்லி வந்து தவிக்குது. ஸோ இந்த உளறி குட்டவா அப்படின்னு சேனலை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, முழுக்க 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 பெண்களை சுற்றியே இதோட கண்டென்ட் இருந்துச்சு. பெண்ணை தப்பாக போதிக்கிற மாதிரியும் இதோட கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு பெண் இப்படி பண்ணுறா அப்படின்னா எல்லா பெண்ணும் தப்பு தான்டா, உனக்கு என்னடா போச்சு புத்தின்னு கேட்குறீங்களே. ஆப்போசிட்டில் பண்ணுறது எல்லாமே ஒரு பையன்.
ஒரு பெண்ணுக்கான படைக்கப்பட்ட மொத்த கெட்ட வார்த்தைகளுமே ஆண்களை சுற்றி ஏன் படைக்கப்படலை? ஏன்னா இந்த எல்லாமே படைச்சது வந்து ஒரு ஆண். கெட்ட வார்த்தை எல்லாமே பெண்ணை சுற்றியே இருக்கு. எல்லாமே பெண்ணை சுற்றியே இருக்கு. ஆணுக்கிட்ட என்ன இருக்கு? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போறான்னா அவளை ஓடுகாடுன்னு சொல்ற இந்த உலகம் கூட ஓடி போற ஒரு ஆணை வந்து எதுவுமே சொல்றதில்ல. திருட்டு கல்யாணம் பண்ணிட்டா திட்டுற இந்த உலகம் கூட கல்யாணம் பண்ற அந்த பையனை திட்டுறதில்லை. கற்பழிப்புன்னு ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஆண் பாதிக்கப்படுறான். ஆனா அந்த இடத்துல பெண்ணுக்கு தான் பாதிப்புகள் ரொம்ப அதிகம். அதை இந்த உலகம் ஏற்றுக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி அவளை பார்க்குற விதமும் நடத்துகிற விதமும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி. உலகம் பொண்ணை தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுது. பொண்ணுனா இப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பொண்ணை தப்பு சொல்லி 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 ஆண்கள் எல்லாமே இன்னோசென்ஸ் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நடித்து நடித்து கமெண்ட் செக்ஷனை ஒன்று கொட்டுறாங்க. ஸோ எப்படி பெண் வந்து எல்லாரும் தப்பு அப்படின்னு பெண்களை சுற்றி காட்டுறீங்களோ, நோ மென்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் நோ உமன் இஸ் பர்ஃபெக்ட். விமெனில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, அதே மாதிரி மென்னில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நல்லவங்களும் கண்டிப்பாக இருக்க. பெண்களை மட்டும் நீங்கள் குறை சொல்லாமல் ஒட்டு மொத்த உமன் சொசைட்டியே யூ ஆர் ஃபால்ஸ் அக்யூசிங். இவங்க தேடி 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 போய் ஏமாத்திர பொண்ணாக விடுவாங்களாமா. பட் வந்து எல்லா பொண்ணும் வந்து கெட்ட பொண்ணா. என்னடா இது நியாயமா இருக்கு? எதுக்குடா பெண்ணை வந்து இப்படி ஏசுறீங்க, இப்படி திட்டுறீங்க? நீ வந்து ஒரு பொண்ணை இவ்வளோ ஏட் பண்ணுறாள். இவ்வளோ ஏட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? உங்கள் அம்மாவும் ஒரு பொண்ணு தான், தங்கச்சி, அக்கா, ஃப்ரெண்ட், லவ்வர், இவ எல்லாமே ஒரு பொண்ணு தான். பட் அவங்கள தவிர்த்து மொத்த பெண்ணையும் நீ ஏட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒரு பெண்ணை இந்த சொசைட்டி பார்த்துட்டு 1000 பெண்ணையும் அதே மாதிரி தான் இருப்பான்னு சொல்லி ஏட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மணிச்சோ சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இதை பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. இதனால தான் இப்படி பேசுகிறாங்களா? இதை பற்றி ஏன் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க? பெண்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் பண்ணுறது தப்புனா அதை ஏன் வந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ பகிரங்கமாக தூக்கக்கூடாது, நீக்கக்கூடாது? இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஏன் அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடாது? அதை எடுத்து ஒரு வீடியோவாக போடுற நீங்கள் போடலாம், அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. மற்ற ஆண்களுக்கோ மற்ற குழந்தைங்களுக்கோ போகாமல் தடுத்துருக்கலாமே. இத்தனை சேனல்ஸ் இருக்குது அப்படின்னா அத்தனை சேனலையும் பார்க்குற ஆணும் இருக்கான், பெண்ணும் இருக்கா. ஸோ தப்பு இங்கே வந்து எல்லார் மாதிரியும் இருக்குது. எனக்கு அந்த சேனலை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வந்துச்சு. முழுக்க 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 பெண்ணை மட்டுமே குறை சொல்கிற ஒரு சேனலாக தான் நான் உளறி கொட்டவா ஒரு சேனல் பார்த்தேன். ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. விமென்ஸ் ஆர் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் விமென்ஸ் ஆர் வந்து ரொம்ப பெரிய பிட்ச்சுன்ற மாதிரியும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெண்களை பெண்ணாமதிங்க. பெண்கள் வந்து கெட்டவர்களாக இருக்காங்க. பல பெண்கள் இங்கே வந்து உண்மையான அன்புக்காகவும் பல விஷயங்களுக்காகவும் ஏங்கிட்டு இருக்காங்க. வை டூ வி ஏட் உமன் அப்படின்ற அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது. அண்ட் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தோணுச்சு. அதனால நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இஃப் யூ ஹேவ் சம் பாயிண்ட்ஸ் நீங்களும் வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய ஆண்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பட் நான் எல்லா ஆண்களையும் குறை சொல்லலை, சில ஆண்களை தான் குறை சொல்கிறேன். உளறி கொட்டவால் அவர் அவ்வளோ விஷயம் பேசியிருந்தார். இது பிரச்சனையானாலும் பரவாயில்லன்னு அந்த மனுஷன் சொல்லியிருந்தாரு. பட் ஃபேஸ் காட்டி இது எல்லாமே அவர் பேசியிருந்தாங்கன்னா அவரோட கட்ஸை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். எல்லா வீடியோலையும் முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணியிருக்காரு. பட் ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்ணை மூடிக்கிட்டு தான் அவர் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறாரு. பெண்ணை குறை சொல்கிறதுனால ஃபாலோவர்ஸ் ஏறிடுமான்னு தெரியல. 70.5K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் இருக்கான். ஸோ நீங்கள் சொல்வீங்கள்ல, ஒரு பெண் வந்து எதுவுமே பண்ணாமல் அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பாரு, ஒரு பெண் எதுவுமே பண்ணல, அவள் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன் மேலே நிற்கிறா, இப்படி திரும்ப அதுக்கு அத்தனை லைக்கடா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது என்னோட சேனல், நான் பொண்ணு தான். இந்த சேனல் ஓப்பன் பண்ணி 4 years மேலே ஆகுது. I didn't get 1000 subscribers. இதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஸ்க்ரீன் மேலே நின்னா டக்குன்னு எல்லாரும் லைக் பண்ணிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு உளறி கொட்டம் அந்த சேனலுக்கு நான் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட், ஃபஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனை தூக்குங்க. பேசுகிறது எல்லாமே கரெக்டு, பட் பெண்ணை சுற்றியே உங்கள் கண்டென்ட்ஸ் இருக்குது. அந்த கண்டென்ட்ஸை மாற்றுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் பேசணும்னு நினச்சேன், அந்த சேனலை நான் ஓப்பனாக அப்போசிஷன் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ மூலயமா அதை நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமராகவே சொல்லிக்கிறேன், நான் எந்த ஆணையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் போடலை. முழுக்க பெண்ணை தவறாக பேசிக்கிற பயன்படுத்துகிற ஆணுக்காக இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்டில் தென் நான் உங்கள் கண்மணி. பாய்.